முருங்கைக்காய் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு 2 முருங்கைக்காவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, பச்சைக்கடலை இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது வறுத்த கடலை தான். இதை போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் எள்ளு. இப்போ கொஞ்சமாக தேங்காய்ப்பும் இதோட சேர்த்துக்கங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடுவோம். அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த முருங்கைக்காவை இந்த அளவுக்கு லைட்டாக எண்ணெயில் வதக்கிங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே அது ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். முதல்ல நுணுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இனிமேல் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு நம்பர் கடுகு பொரிஞ்சோன்னா கொஞ்சம் சீரகம் போட்டுருங்க. சீரகத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருங்க. இப்போ நான் தக்காளி ஒரு பொடி சின்ன தக்காளியாக இருந்துச்சு, 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய தக்காளினா 1 போதும். இந்த குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் காரம் வந்து தனி மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு, இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஸ்டேஜில் முருங்கைக்காவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் அதை பிடிச்சிடும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய் குழம்பு ரெடி. அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.